ஆக்கிறோமா, ஊற வச்சு பதமாக்கிறோமா? ஏன் தண்ணீரால் தான் ஒரு பொருளை பதமாக்க முடியும். நீங்கள் நம்ம போடுற துணி இருக்குதுங்க, இன்றைக்கி அது பருத்தியாக கொண்டு வந்து நேராக அப்படி சட்டை ஆயிடுச்சா என்ன? இந்த பருத்தி நூலாவதுக்கு எத்தனை பாடு, நூல் துணியாவதுக்கு எத்தனை பாடு, துணியான பிறகு அதை எவ்வளோ ஊற வச்சு ஒவ்வொன்றா அந்த காடா பீஸுலேருந்து வண்ணமேத்தில் எத்தனை பாடு, அத்தனைக்கும் மேலே கொண்டு வந்து துணியை கொண்டாந்து துவைச்சி கொடுத்து கொண்டாந்து சேர்த்துறக்குள்ள தண்ணீர் இல்லைன்னா அந்த துணி இல்லை. தண்ணீர் இருந்தால் தான் நாள்தோறும் சட்டையை துவைச்சி போட முடியும், இல்லைன்னா நம்ம பாடு படாத பாடாயிடும் இல்லைங்களா? உணவுப் பொருளை பதமாக்குவதற்கு தண்ணீர் வேண்டும். எனவே எங்கெல்லாம் பதம் என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் தண்ணீரின் தேவை இன்றியமையாதது. ஏன்? தண்ணீரினுடைய குணம் பதமாக்குதல். அதுக்கு என்ன இயல்பு? குளிர்ச்சி தான் அதுக்கு இயல்பு. அப்போ சுடுதண்ணி என்பது செயற்கை, தண்ணீருக்கு சுடுதல் என்பது செயற்கை. கொஞ்ச நேரம் சூடாக இருக்கும், அப்போ என்னாச்சுன்னா ஆறி போயிடும். ஏன்? அது இயல்புக்கு போயிடும். இப்போ தண்ணீரின் இயல்பு குளிர்ச்சி, பதமாக்கும். நெருப்பு சூடு, அதனால் வெப்பத்தை உடைய, அது என்ன பண்ணும்? ஒன்றுவிக்கும். நெருப்பின் தன்மை என்ன தெரியுமா பண்ணும்? ரெண்டு பொருளை ஒன்றாக்கும். ரெண்டு மட்டும் இல்லைங்க, பல பொருளை ஒன்றாக்கிடும். எடுத்துக்காட்டு சாம்பாரில் காண்க. எங்கேயா பார்க்குறது? வீட்டில் பாருங்கள், சாம்பார் வைக்கும்போது தண்ணியை கொதிக்க வச்சு காய்கறியெல்லாம் நறுக்கி போட்டு உப்பு புளி காரம் இதெல்லாம் அளவாக போட்டு தண்ணி கொதி போட்டோம்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு முடிச்சோன்னே இறக்கி வச்சோம்னா கமகமன்னு எல்லாம் ஒரே மாதிரி ஆகிப்போச்சு. ஏதாவது தனித்தனியாக தெரியுதா என்ன? எல்லாம் ஒரு கலராக தான் தெரியுது. இதுவே நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு உப்பு போட்டு மிளகாய் போட்டு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு அடுப்பு பற்ற வைக்காமல் விட்டுட்டா போட்டது போட்ட மாதிரியே இருக்கும். என்ன? அது ஒன்றாகாது. ஏன்? அது அந்த நெருப்பு தான் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் கலந்து ஒன்றாக்கி அத்து விதமாக்கி பிரிக்க முடியாமல் பண்ணுவது எது? நெருப்பு. அதான் நம்ம உடம்புல நமக்கு ஒன்றுபடணும்னு என்ன பண்ண? நெருப்பு வேணும் இல்லைங்களா? நெருப்பு இல்லாமல் நம்ம அஞ்சு பூதம் இல்லாமல் நமக்கு இயக்கம் இல்லை. எனவே நெருப்பு சுடும், சுட்டு என்ன பண்ணும்? ரெண்டை ஒன்றாக்கும். மறந்துடாதீங்க, ரெண்டை ஒன்றா, அதாவது சுட்டு ஒன்றுவிக்கும். காற்று என்ன பண்ணும்? பறந்து இருப்பது திரட்டுவது. ஒரு காற்று அடிச்சுன்னு வச்சுக்கலாம், இங்கே இருக்கிற குப்பையை கொண்டு அங்கே கொண்டே போட்டுரும். இன்னொரு காற்று அடிச்சு அங்கே இருக்கிற குப்பை இங்கே வந்துடும். பறந்து சலித்து திரட்டும். அதனால் வேக்கம் கிளீனர் வச்சுருக்குறோம். பறந்து சலித்து திரட்டுக்கு தானே வச்சுருக்குறோம். அப்படியே காற்று வச்சு தானே திரட்டிகிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். ஆகாயம் நிரந்தரமாக இருப்பது, எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்திருப்பது. எனவே இந்த ஆகாயத்துக்கு என்னது? வெட்ட வெளி என்பது அதனுடைய குணம், அதனுடைய தன்மை, எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டிருப்பது. இந்த அஞ்சும் இந்த பூதத்துக்கு உண்டு. நல்லா நினைவில் கொள்ளுங்க. இதையெல்லாம் நம்முடைய அருளாளர்கள் நன்கு உணர்ந்தாங்க. அதனால் என்ன பண்ணாங்க? கோயிலில் சிலை வடிக்கிற பொழுது கருங்கல் திருமேனியை கொண்டு வந்து மூலமூர்த்தியாக வச்சாங்க. ஏன்? தங்கத்தில் வச்சுருக்கலாம், வெள்ளியில் வைக்கலாம், வேறு வேறு வகையில் வைக்கலாமே. ஏன் கருங்கல்லில் கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னா, மண்ணில் தான் ஏனைய நாளும் கலந்துருக்குது. பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியறை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. அது என்னன்னு படிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? அஞ்சுலேயும் அஞ்சு தன்மை இருக்கிறது. எது? மண்ணில் இருப்பது என்ன? வாசனை. மண்ணில் இருப்பது வாசனை. நீரில் இருப்பது சுவை. நெருப்பில் இருப்பது தொடு உணர்வு, உருவம். அப்படின்னா நெருப்பு இல்லைன்னா உருவம் ஆகாது. அப்போ தான் தொட முடியும். உருவம் இல்லாத தொட முடியாத. உருவம் இருந்தால் தானே தொட முடியும். எனவே உருவமாக்குவது நெருப்பு. ஏன்? சுட்டு ஒன்றுவிக்கும். காற்று பறந்து சலித்து திரட்டும். அந்த காற்றை உணர்வதற்கு நமக்கு என்ன கருவி வேண்டும்? உடம்பு என்கிற கருவி இருந்தால் தான். அப்போ காற்று அடிக்குது, லேசாக பட்டோன்னே சில்லுன்னு இருக்குதுங்க, அப்படி இருக்குது. அதுவே வெயிலாக இருந்ததுன்னா உட்கார்ந்துருக்க முடியாது. இந்நேரம் சீக்கிரம் சாப்பாட்டை போடுங்கயா, சாப்பிட்டு போட்டு கிளம்பலாம், வழியை பார்க்கலாம் அப்படின்னு ஆகிடுமே. அப்போ காற்றினுடைய வெப்பத்தையோ அல்லது குளிர்ச்சியோ உணர்வது எது? மெய், உடம்பு. சரி, ஓசை, காது. காற்று அந்த ஒரு சப்தத்தை கேட்பது காது. இப்படி அஞ்சு பொறி, அஞ்சு புலன், அந்த ஒவ்வொன்றிலையும் ஒன்று ஒன்று இருக்குது. அப்போ இந்த ஐந்தும் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அஞ்சு ஒன்றில் இருக்குமானால் அது நிலத்தில். அதான் பாரிடை ஐந்தாய். நீங்கள் நிலம்
அப்படின்னு நீர் அப்படின்னு எடுத்துக்கிறதுல நிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தான் கோயிலை அமைத்தார்கள். எதனால் அப்படின்னா ஏனைய 4ம் கலந்திருப்பதனால். அது நிலம் என்பதுக்கு யாருக்கும் சந்தேகம் இல்லை. கல்லுக்குள்ளே நீர் இருக்குதா? இருக்குது. கல்லுக்குள்ளே நீர் இருக்குங்காட்டி தான் என்ன பண்ணுறோம், பாறையை குடஞ்சி போய் தண்ணி எடுக்கிறோம். போர் போட்டால் என்ன நடக்குது, அது போய் பாறையை போட்டு குடஞ்சி தானே தண்ணி வருது. அப்போ 2 லேயருக்கு இடையில தானுங்க தண்ணி நிற்கிது. கல்லுக்குள்ளே 2 லேயர், ஒரு பாறை இருக்கும், அடுத்து ஒரு பாறை இருக்கும், நடுவில் தண்ணி நிற்கிது. நம்ம போரை போட்டு என்ன பண்ணுறோம், அந்த தண்ணியை வெளியே எடுக்கிறோமா இல்லையா? அப்போ 2 பாறைகளுக்கு இடையே தான் நீர் இருக்கிறது. ஆம், கல்லுக்குள் ஈரம். நான் சினிமா படத்து பேர் சொல்லலை, கல்லுக்குள் ஈரம் இருக்குதா? இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெருப்பில் என்ன இருக்குது? தொடு உணர்வு. நெருப்பு இருந்தால் தான் தொட முடியும். அதனால் தொடு உணர்வு. காற்றில் நெருப்பு சுடுகிற தன்மை. கல் அப்படி உரசினீங்கன்னா நெருப்பு வரும். கல்லை உரசுனா நெருப்பு வரும். காற்றின் தன்மை தொட்டு பார்க்கிற உணர்வு அதில் இருக்கிறது. ஆகாயத்தின் குரு சப்தத்தை வாங்கி வெளிப்படுத்துவது. நீங்கள் மெல்ல பேசுனீங்கன்னா கல் கட்டடமாக இருந்தால் எக்கோ ஆகி திருப்பி வரும். ஏன்? ஆகாயம் என்பது எதிரொலி. இப்போ நான் இங்கே பேசுகிறது மேலே போச்சுன்னா இன்னும் கூடுதலாக திரும்பி வரும். இதை நீங்கள் திருவையாறு போனவங்களுக்கு தெரியும். அந்த பிரகாரம் சுற்றி வந்தீங்கன்னா அங்கே ஒரு மண்டபம், அந்த பிரகாரத்தை ஒரு மூலையில் நின்று ஒரு முறை சத்தம் போட்டேன் 7 முறை திரும்பி வரந்தால. ஏன்? அது கல் கட்டடம் என்பதனால சப்தத்தை உள்வாங்கி கொண்டு திருப்பி கொடுக்கும். ஏன்? அது ஆகாயத்தின் கூறு. இந்த 5 ஒன்றில் இருக்குங்காட்டி தான் நம்மளால் என்ன பண்ணால் கோயிலை கருங்கல்ல கட்டி வச்சுட்டு போகிறோம். சும்மா கட்டி வச்சுட்டு போலிங்க. ஏன் கருங்கல்ல கோயில் அமைத்தார்கள் அப்படின்னா 5 பூதமும் அந்த ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கிறது என்பதை உணர்ந்ததுனால. எனவே அந்த வகையில் இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது 5 பூதங்களை பற்றி பார்த்துருக்கோம். படித்தது 5 எத்தனை பாட்டு? 9 பாட்டு படிச்சிருக்கிறோம். 9 பாட்டில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால், ஒரு அட்டவணை இருக்கிறது. அப்படியே உங்கள் புத்தகத்தில் 4வது பக்கம் பாருங்கள். இப்படி ஒரு அட்டவணை போட்டுக்கு பாருங்கள். நான் காட்டுகிற அட்டவணை உங்கள் புத்தகத்தில் இருக்கும். இப்போ நாம் படித்தது பூரா அதில் இருக்குது. இந்த 9 பாட்டில் படித்தது அந்த அட்டவணையில் இருக்கிறது. அப்படியே மேலேருந்து பாருங்கள். பூதங்கள், வடிவம், நிறம், எழுத்து, குறி, அதிதெய்வம், குணம். அப்படியே கீழ் வரிசையில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நாற்கோணம், அரைச்சந்திர வடிவம், முக்கோணம், அறுகோணம், வட்டம், பொன்மை, வெண்மை, செம்மை, கருமை, புகைமை, ல வ ர ய ஆ, வஜ்ரம், தாமரை, சொஸ்திகம், அருவுள்ளி, அமுதத்துளி, நான்முகன், திருமால், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம். கடினமாய் தாங்கும். கடினம் ஒரு அதனுடைய குணம். தொழில் தாங்குதல். அதுபோல் குளிர்ந்து பதமாக்கும். சுட்டு ஒன்றுவிக்கும். சலித்து திரட்டும். நிரந்தரமாய் அனைத்திற்கும் இடம் நிரந்தரமாய் என்பது ஒன்று. அது எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பது. சுடுதல் என்பது அதனுடைய தன்மை. ஒன்றுவித்தல், சுட்டு ஒன்றுவிக்கும். இப்படி குணமும் தொழிலும் மொத்தம் படித்தது ஒரு அட்டவணையில் கொடுத்துட்டார். இது எல்லாம் இந்த நூலில் மட்டுமே இருக்கிறது. வேறு நூல் படித்தீங்கன்னா இந்த அட்டவணையெல்லாம் இல்லை. அதனால் இந்த 5 பூதங்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உண்மை விளக்கம் படித்தால்தான் 5 பூதங்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள முடியும். சரி, இதோட சயின்ஸ் நின்றுருச்சு. நீங்கள் நாம் படிக்கிற அறிவியல் இதோடு நின்றுக்கும். இப்போ நீங்கள் யாராவது ஒரு அறிவியல் விஞ்ஞானிகிட்ட போய், ஐயா நிலம் எதிலிருந்து தோன்றியது, நீர் எதிலிருந்து தோன்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்குறோன்னு சொல்லுவாங்க. மிஞ்சி போனால் என்ன சொல்லுவாங்க, அதுதான் தம்பி இந்த திட்டத்தில் வச்சுருக்குறோம், கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவங்க அறிவியல் கருவி அவ்வளோதான். நம்ம சித்தாந்தம் சொல்லிச்சு, நிலம் தோன்றுவதற்கு ஒரு மூலப்பொருள் இருக்கிறது, நீருக்கு ஒரு மூலப்பொருள் இருக்குது. இப்படி 5 பூதம் தோன்றுவதற்கு மூலப்பொருளாக 5 பொருள் இருக்கிறது. அந்த பொருளுக்கு என்ன பேருதிங்களா? புலன் என்று பெயர். அதுக்கு இன்னொரு பேர் சூக்கும பூதம் என்று பெயர். நீங்கள் இப்போ பாட்டில் எழுதி பாருங்கள், 10வது பாட்டு தலைப்பு 5 என்று தலைப்பு இருக்குது. பிராக்கெட்டில் சூக்கும பூதம் அப்படின்னு குறித்து வச்சுக்கலாம். சூக்கும பூதம்னா கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரிவது தூளம்னு அர்த்தம். சூக்குமம் தூலம். கண்ணுக்கு புலனாகாது இருப்பது சூக்குமம், புலனாவது தூலம். எனவே கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது, மண்ணுக்குள் தெரியாமல் இருப்பது வாசனை, நீருக்குள் தெரியாமல் இருப்பது சுவை,
அதுபோல் 5 பூதத்திலும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து இருப்பது எதுனா அதுதான் அதனுடைய புலன் என்று பெயர். அது இன்னொரு பேர் தன்மாத்திரை என்று பெயர். அப்போ ஐம்புலன் என்றும் சொல்லலாம், சூக்கும பூதம் என்றும் சொல்லலாம், தன்மாத்திரை என்றும் சொல்லலாம். 3 பேர் இருக்குது, மறந்துடாதீங்க. இந்த சூக்கும பூதம் என்றோ ஐம்புலன் என்றோ தன்மாத்திரை என்றோ 3 வகையாக எது வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். எனவே அது 5. எது எது பாட்டை பாருங்கள். உள்ளபடி மாபூதம் ஓதினோம் முந்தனக்கு கள்ளம் மிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனே ஆம். அப்படியும் உரை பாருங்கள். இதை தெரிஞ்சது தான், ஆனால் அப்படியே படிக்கிறேன். மாணாக்கனே, இதுவரை உனக்கு 50 பூதங்கள் பற்றியவற்றை தத்துவ நூல்களில் சொல்லியபடி உரைத்தோம். இனி மனதை தீய வழிகளில் இழுத்து செல்லும் ஐம்புலன்களை எடுத்து கூறினால், தீய வழியில் இழுத்து செல்லுகின்றன அப்படின்னு எங்கே இருக்குது பாட்டில்? கள்ளமிகும் ஐம்புலனும். இந்த கள்ளம் மிகும்னர், கள்ளம் மட்டும் சொல்லுறீங்க, கள்ளம் மிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில். எனவே மனதை தீய வழிகளில் இழுத்து செல்லுகிற ஐம்புலன்களை எடுத்து கூறினால் என்ன? ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம் ஆகியன. நம்ம திருக்குறள் படிச்சிருப்போம். அது அந்த குறள்பா படிக்கும்போது வேறு மாதிரி படிச்சிருப்போம். இங்கே படிக்கும்போது அங்கே நம்ம முன்ன நான் சொன்ன அது புலவர்களுக்கு கொடுத்த சுதந்திரம். அவங்க 5 மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் முறைன்னு எடுத்துக்கொண்டால் இந்த முறையெல்லாம் சொல்லணும். ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம். நம்ம சுவை, உரு, ஓசை, நாற்றம் அப்படின்னு படித்தோம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இவை 5 வகை தெரிவானுக்கே உலகுன்னு படித்தோம். ஆனால் நமக்கு அந்த ஆர்டர் தான் மனசில் பதிஞ்சு நிற்கும். அது மாற்றி மாற்றி இருக்குது. அது புலவர் கொடுத்த சுதந்திரம். முறை என்பது ஆகாயத்திலிருந்து மண்ணுக்கு வரணும், அல்ல மண்ணிலிருந்து ஆகாயம். எனவே ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம் இந்த 5ம் ஐம்புலன் என்று பெயர். இப்போ நம்ம 2 படிச்சுக்கோம். அவர் முதல் கேள்வி 6 தத்துவம் ஏதுன்னு கேட்டிருக்கிறார். அந்த கேள்விக்கு விடை சொல்ல தொடங்கிய ஆசிரியர் 5 பூதம் சொன்னார், ஒரு 5 சொன்னார். 2வது 5 ஐம்புலன் என்று ஒரு 5 சொல்லியிருக்கிறார். இந்த 5ம் புலன் என்று பெயர். இந்த புலன்களில் இருந்து தான் பூதங்கள் தோன்றும், மறந்துடாதீங்க. இந்த புலனிலிருந்து தான் அப்போ என்ன? ஓசையிலிருந்து ஆகாயம் தோன்றும், ஊரிலிருந்து காற்று தோன்றும், உருவிலிருந்து நெருப்பு தோன்றும், சுவையிலிருந்து நீர் தோன்றும், வாசனையிலிருந்து மண் தோன்றும். இதுதான் எதுக்கான சூக்குமம். அது அப்போ இது தூலப்பொருள். இதனுடைய மூலப்பொருள் எதுன்னு கேட்டால் சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம் என்பது தான் 5 பூதத்துக்கான மூலப்பொருள். சயின்ஸ் இன்னும் சொல்லலை. அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த காண்கிற உலகம் இப்படியே இருந்தது, இந்த உலகத்துக்கு அழிவே கிடையாது, இது நிலம் நிலமாகவே இருந்துச்சு, நீர் நீராகவே இருந்துச்சுனாரு. நான் முன்ன சொன்ன மாதிரி 5 பூதத்தான உடம்பு அழியுமானால் 5 பூதத்தான உலகம் அழியுமே. எங்கள் விஞ்ஞானம் அப்படி தான் சொல்லு. ஏன்? ஒரு மண் பாண்டம் இருக்குது, ஒரு பெரிய பானை, ஒரு சின்ன குடுவை, 2 மண்ணில் செஞ்சு ஒரு கொய்யவரை வைத்து இருக்கிறார். 2க்கு மூலப்பொருள் மண் தான். சின்ன குடுவை எடுத்து மேலேருந்து இப்படி கீழே போகிறார். உடையுமா? போட்டார், உடைஞ்சிருச்சு. இப்போ உடனே பானை தூக்கி வச்சு கேட்குறாரு, இந்த குடம் உடையுமா? உடையாது. ஏன்? பெருசாக இருக்குது, உடையாது. அது மண்ணால் செய்யப்பட்டது, அதுவும் உடையும். எனவே இது குடுவை போல் இது அழியுமானால் பானை போல் இருக்கிற பூதம் என்ன? உலகம், அதுவும் ஏன்? 2க்கு மூலப்பொருள் ரா மெட்டீரியல் ஒன்று தான். எனவே 5 பூதத்தான உடம்பு அழியும் என்னால் 5 பூதத்தான உலகமும் அழியும். தோற்றக்கேட்டுக்கு உட்பட்டது தான் உலகம் என்பதை மெய்ஞானம் சொல்லுகிறது. அப்படிங்கிற செய்தியை வைத்து கொண்டு பாட சிந்தனைகளை உணவிடை பிறகு மீண்டும் தொடர்வோம். அதற்கு முன்பாக ஒரு 2 அறிவிப்புகள்ங்க. ஒரு அறிவிப்பு, வருகின்ற 7/7 அதாவது ஜூலை மாதம் 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று மணிவாசக பெருமான் திரு அவதாரம் செய்த திருவாதவூர் மதுரையிலிருந்து பேருந்து நிலையத்திலிருந்து அதுக்கு அங்கே வருவதற்கு வாகனங்கள் இருக்கின்றன.
அல்லது திருச்சிராப்பள்ளி செல்லுகிற சாலையில் மேலூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்கிருந்து திருவாதூருக்கு நகர பேருந்துகள் இருக்கின்றன. மதுரையில் இருந்தும் பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்தும் வாகனங்கள் பேருந்து இருக்கிறது, இங்கே இருக்குதுங்க. அவருடைய அவதார திருத்தலத்தில் ஒரு திருவாசகம் படிப்பதற்காக ஒரு அரங்கம் கட்டப்பட்டு அன்றைய நாளில் அது திறப்பு விழா காண இருக்கிறது. அந்த அரங்கத்தின் நோக்கம் என்னென்னா 365 நாட்களும் அந்த அரங்கத்தில் திருவாசகம் ஒவ்வொரு திருக்கூட்டங்கள் வந்து தங்கி படிப்பதற்காக அமைக்கப்பட்ட அரங்கம் அது. எனவே தமிழகம் முழுக்க அல்லது வேறு எங்கிருந்தாலும் சரி திருவாசகம் படிக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து தங்குவதற்கு ஒரு தங்கும் விடுதியும் திருவாசகம் படிப்பதற்கு ஒரு அரங்கம், இந்த ரெண்டும் அமைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அதனுடைய திறப்பு விழா 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாடோடு தொடங்கி நடைபெற்று நம்முடைய பன்னிசை பாடுகிற ஓதுவாமூர்த்திகள் முதல் அமர்வாக அவங்க திருவாசகத்தை பண்ணோடு பாட இருக்கிறாங்க. மாலை அமர்வில் திருவீதி உலா, கருத்தரங்கம் போன்ற நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. எனவே உங்களுடைய நாட்குறிப்பில் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற அந்த விழாவில் பங்கெடுத்து கொள்ள வேண்டுமாய், மணிவாசக பெருமானுடைய குருவருள் பெற வேண்டுமாய் உங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். யாராவது திருவாசகம் படிக்கக்கூடிய அன்பர்கள், கூட்டமாக திருக்கூட்டங்களாக படிக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் வந்து படிக்கலாம். நீங்கள் ஒரு தேதி குறிப்பிடுவீர்களானால் அந்த தேதி ஆண்டுதோறும் உங்களுக்கே வழங்கப்படும். நீங்கள் இன்றைக்கி ஒரு தேதி கொடுத்தீங்கன்னா அந்த தேதியில் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வந்து படிக்கலாம். வந்து படிப்பவருக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை, உணவுக்கு எந்த கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை, தங்கும் விடுதிக்கு எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. எல்லாம் திருவருள் மட்டுமே கட்டணம். வந்து படிக்க வேண்டிதான், மாணிக்க வாசக அருளை பெற்று செல்ல வேண்டியதுதான், அதுக்கு மேலே எதுவுமே இல்லைங்க. இது முழுமையாக தொண்டர் பெருமக்கள் அனைவரும் கூடி இந்த கட்டிட பணிகளை பங்கெடுத்து செய்திருக்கிறார்கள். வருகிற அடியார்களுக்கு அமுது செய்விப்பதற்கு ஒரு திட்டம் வகுத்தோம். ஆனால் சில அன்பர்கள் முழுமையாக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதுனால அமுதுக்கு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. ஒரு சில பேர் மட்டும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆளாக நான் ஒரு மாதம் கொடுத்துட்றேன், நான் ஒரு மாதம் எல்லா நாட்களும் அவங்க கொடுத்துட்றேன் அப்படி எடுத்துக்கொண்டதுனால 365 நாளும் அமுது பணி நிறைவாயிடுச்சு. ஒரு நாளைக்கு இத்தனை ரூபா கொடுத்து யாராவது விரும்ப கொடுக்கட்டும், ஒரு கல்யாண நாள் பிறந்த நாட்களில் கொடுக்கலாமேன்னு நினச்சோம். ஆனால் அந்த அறிவிப்பு பற்றி ஆலோசனை பண்ணும் பொழுது உணவுக்கான திட்டம் நிறைவு செய்யப்பட்டு விட்டது. எனவே உணவுக்கு எந்த கட்டணமும் இல்லை, தங்குவதற்கும் கட்டணம் இல்லை, வந்து படித்தா போதும் என்பது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி 12/7 அதிலிருந்து ஒரு 5 நாள் கழித்து 12/7/2024 உங்களுக்கு பெரிய புராணம் படிக்கக்கூடியவர்கள் இதில் யாராவது இருந்தீங்கன்னா அந்த புராணத்தை படிக்கும்போது ஒருவர் பெயர் இன்றியமையாது நீங்கள் செவியில் கேட்டிருப்பீங்க. அவர் யார் அப்படின்னு கேட்டால் பெரிய புராணத்துக்கு மாபெரும் உரை தந்த சிவகவி மணி சி.கே.எஸ். ஐயா என்று சொல்லப்பெறுகிற ஒரு பெருமகனார். அவர் பிறப்பால் ஒரு வழக்கறிஞர், அவர் தமிழ் படித்தவர் அல்லங்க. ஆனால் பெரிய புராணத்தை 4 ஆண்டுகள் தொடர்ந்து பாடம் கேட்டார், நாள்தோறும் பாடம் கேட்டார். கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் என்று நம்ம சென்னைக்கு பக்கத்தில் கயப்பாக்கத்திலிருந்து பேரூர் மடத்தில் வந்து அவர் பெரிய புராணத்தை பேருரை செய்கிறவன் அவர் உரை சொல்லும்போது குறிப்புகள் எடுத்துக்கொண்டு 4 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்துச்சு அந்த வகுப்பு. நாள்தோறும் வகுப்பு, நம்ம நினைக்கிற மாதிரி மாதத்துக்கு ஒரு வகுப்புலாம் இல்லை, நாள்தோறும் வகுப்பு. அந்த நாள்தோறும் வகுப்பில் கையேடு வாசிக்கக்கூடிய பணியை செய்து கொண்டு இருந்தவர். அவர் பின்னால் அந்த பாடமெல்லாம் கேட்டு பல ஆண்டுகள் அவர் சிந்தித்து கொண்டே இருந்து ஒரு காலச்சூழலில் இந்த எடுத்த குறிப்புகளை உரையாக கொடுக்க வேண்டும் என்று கருதும் பொழுது பல ஆண்டுகள் கடந்து விட்டன. பிறகு அந்த உரையை மெல்ல மெல்ல ஒருவாறு எழுதி தில்லை அம்பலத்தில் கொண்டு வந்து நடராச பெருமானுடைய திருவடி நீழலில் வைத்து அந்த உரை நூல் வெளியீட்டுக்கு வந்தது. அந்த நாள் 12/7/1948. அவர் உரை முதல் பிரதி வந்து பொன்னம்பலத்தில் வைத்து வழிபாடு செய்து வாசிக்கப்பட்ட நாள் 12/7/1948. இப்போ ஏறத்தாழ நமக்கு பார்க்கும்போது 75 ஆண்டுகள் கரெக்டாக இந்த அதே தேதி வருகிறது, 12/7 ஆணி திருமஞ்சனம். எனவே அந்த பெரிய புராணம் சொல்லுகிற யாரெல்லாம் ஏதாவது ஒரு பகுதியில் அவங்கவுங்க முடிந்த அளவுக்கு ஒரு புராணம் சொல்லி கொண்டு இருப்பார்கள். அந்த அவருடைய அந்த உரை சிறப்பை கொண்டாடுவதற்காக அவருக்கு ஆன்மார்த்த நாயகர்
பேரூர் பட்டிப்பெருமா. எனவே அந்த அவருடைய ஆன்மாத்த நாயகராக இருக்கிற அந்த பேரூரில் ஒரு சிறு விழா வைத்து அந்த பெரிய புராணம் சொல்லுகிற ஆசிரியர்களை சிறப்பிக்க வேண்டும் என்று கருதி ஒரு விழா ஏற்பாடு இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்போ தான் கருத்துருவாக்கம் வந்திருக்கிறது, இன்னும் முழுமையான வடிவம் பெறலைங்க. எனவே திருவீதி உலா, நடராசருடைய அபிஷேகம், அன்றைக்கி ஆணி திருமஞ்சனம் என்பதனால நடராஜருடைய அபிஷேகம் இருக்கிறது. அதற்கு பிறகு பெரிய புராண ஆசிரியர்கள் தாங்கள் அந்த உரை படித்ததில் எந்த பகுதி தன் மனதை தைத்திருக்கிறதோ அதை பற்றி அவங்க ஒரு 10 நிமிடம் பேசுவது போல ஒரு கருத்தரங்கம் அமைத்து பெரிய புராண ஆசிரியர் அனைவரையும் பேச வைத்து அவருக்கு ஒரு நினைவு பரிசும் அவங்க ஒரு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்க வேண்டும் என்று அரண்பணி அறக்கட்டளை சார்பாக இந்த விழா கொண்டாடுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் அந்த விழா கலந்து கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு யாராவது தெரிந்தவர்கள் பெரிய புராணம் சொல்லுகிற ஆசிரியர்கள் இருந்தால் எங்களுக்கு அவரை பற்றிய தகவலை தெரிவிக்க வேண்டுமா உங்களை இந்த நேரத்தில் அன்போடு வேண்டிக் கொண்டு அறிவிப்பை இந்த அளவு நிறைவு செய்து 2:30க்கு மீண்டும் வகுப்பு தொடங்கும். திருச்சிற்றம்பலம்.